வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்திருக்கேங்க. இதை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கிளறியாச்சு. இப்போது நான் இன்றைக்கி 5 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேங்க. இதை இப்படி தண்ணியில் ஒரு டைம் டிப் பண்ணி இந்த மாதிரி கைகளால் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் கீழே வந்துடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலை மசாலாவை நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி ப்ரெட்டோடு வச்சு ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எதுவும் வெளியே தெரியாத மாதிரி ப்ரெட்டை வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோந்தாங்க. இதே மாதிரி எல்லா மசாலாவையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோலை சேர்த்துக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபேனில் காய வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள அந்த மசாலா ஓடி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ப்ரெட் ரோல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளே நல்லா கொண்டக்கடலை மசாலா ஓடி வெளியே சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.